ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து குரூப் 2க்கு இன்னும் எத்தனை நாள் பாருக்கு? இன்னும் ஒரு 19 நாள் தான் இருக்குது. நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்போம். சரியா? நமக்கு வந்து எங்கே மார்க் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் தான் மார்க் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து இலக்கணத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே போட்டுருவீங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த 20 கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுறது தான் நமக்கு டஃப்பாக இருக்கும். அந்த 20 கொஸ்டினுக்காக தான் நம்ம வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நார்மலாகவே எல்லாருமே 80 கொஸ்டின்ஸ் வந்து போட்டுருவாங்க. அந்த தப்பு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 கொஸ்டின்லேயும் ஒரு 5 கொஸ்டின் போட்டுருவீங்க, மீதி 15 கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம இலக்கணத்தை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ தொழிற்பெயர் இருக்குது அப்படின்னா தள்ள வந்து முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர் உங்களுக்கே தெரியும். முதல்நிலை தொழிற்பெயர் இதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் மறக்கும். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அங்கே போய் டக்குன்னு வந்து அடிக்க முடியும். அதுக்காக வந்து சொல்கிறேன். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுன்னு வரும். இது ஸ்கூல் புக்கில் படித்தது தான். முதல்நிலை திரிந்தனா திரிந்து வந்து வருது. சுடுன்றது சூடு, பெருன்றது பேரு அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து திரிந்த தொழிற்பெயர்னு வரும். எண்ணுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம் வந்து வெளிப்படையாக வந்து வரும். தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி ஓகேவா? இம் வந்து வந்திருக்கும். உண்மை தொகை அப்படின்னா தாய் தந்தை. இம் வந்து மறைஞ்சு வந்திருக்கும். சரியா? இம் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகைன்னு உங்களுக்கே தெரியும். முற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றுமைனா பாருங்கள், இம்மு மட்டும் தாயும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒரு முறை மட்டும் வந்திருக்கும் முற்றுமையில். பெயரச்சம்னா சென்ற ஆள முடிஞ்சால் அது பெயரச்சம். இருகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா ஓகேவா? இருகட்ட எதிர்மறை அது செல்லா அப்படின்னு முடிஞ்சாலும் இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் தான். எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா செல்லாத. ஓகேவா? செல்லாதன்னு சொல்லி எதிர்மறையாக வந்து சொல்கிறாங்க. இரட்டை கிளவி அப்படின்னு பார்த்தா அது எப்படி வரும் அப்படின்னா அது வந்து 2 வார்த்தைகள் வந்து வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து 2 வார்த்தையாக வந்து வரும். அடுக்கு தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து பிரிச்சா வந்து பொருள் தரும். இது வந்து பிரிச்சா பொருள் தரும். இது சுறுசுறுப்புன்றதை பிரிச்சா பொருள் தராது. இது வந்து பொருள் தரும். ஓமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம உருவு வந்து முத்து போன்ற பல் போன்ற போல இந்த மாதிரி மறைஞ்சு வந்திருக்கும். உருவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்முத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? இதில் என்னது ஓமை முன்னையும் ஓமப்பொருள் வந்து பின்னாடி வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இலக்கணம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் அந்த 15 கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். என்னதான் லக் இருந்தாலும் ஒரு 5 கொஷின்ஸ் தான் நம்மளால் போட முடியும். சில பேத்துக்கு லக் இருக்கும், சில பேத்துக்கு லக் இருக்காது. அதனால் இலக்கணம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் 19 நாள் தான் இருக்குது. எது நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களோ நமக்கு எங்கே மார்க் போகுதோ தமிழ் ஸ்ட்ராங் ஆகிட்டு மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 கொஷின்ஸாக அட்லீஸ்ட் போட பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இலக்கணத்தில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பாருங்கள். ஓகேப்பா? இலக்கணத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குப்பா. இலக்கண போலி மருவு ஒரு பொருட்புமொழி பண்பு தொகை வினைத்தொகை இருபெயரிட்டு பண்பு தொகைன்னு என்ன? சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா இருபெயரிட்டு பண்பு தொகை. வினையாளனின் பேர்னா அருள வந்து முடியும். வேங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க வாலியர் அப்படின்னு வரும். சொல்லி செயல்படினா ஈல முடியும். செயலி செயல்படினா ஊல வந்து முடியும். இன்னி செயல்படினா எப்படி முடியும்? முதற் போலினா எப்படி வரும்? இடைப்போலி கடைப்போலி இதெல்லாமே பார்த்துட்டு போனோம். அங்கே போய்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணோம். அதனால இலக்கணம் புக் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இலக்கணம் என்ன வருது அப்படின்னு சொல்லி ஒன் டைம் ஒரு ரிவிஷன் வந்து அடிச்சுட்டு போயிருங்க. சும்மா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம், வீடியோ பார்த்தோன்னு இல்லாமல் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா.